என்னாச்சு? லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? மீனிங்ஃபுல்லா போயிட்டு இருக்கு கிரேஸ். வாவ், அப்படிதான் இருக்கணும். வேற என்ன விசேஷங்கள்? கிறிஸ்துமஸ் வரதுல செம ஜாலியா இருக்கு. ஆமா ஆமா, ஜாலிதான். என்ன கீர்த்தி சோகமா சொல்ற? கிறிஸ்துமஸ்ல ஜாலி தானே. கேக் சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், பட்டாசு வெடிக்கலாம், புது ட்ரெஸ் போட்டுக்கலாம், ஹாப்பியா இருக்கும். அப்படிதானே? அப்படி இல்ல கிரேஸ். அப்படி இல்லையா? கிறிஸ்துமஸ் வந்தா இதெல்லாம் தான் செய்யணும் அப்படி சொல்லிதான் ஏமாத்தி வச்சிருக்காங்க. அப்படியா சொல்ற? ஆமா கிரேஸ், ஜீசஸ் எப்பயாவது என்னோட பிறந்த நாள் கொண்டாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? தெரியலையே. நம்ம காட் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே இல்லையா? சொல்லவே இல்லைல்ல. இது உண்மையை மறைச்சிட்டாங்களே. ஜீசஸ் சொன்னதை செய்யாம சொல்லாததெல்லாம் செய்யறாங்க. பாத்திய கொடுமைய. நம்மள மட்டும் சொன்ன பேச்சு கீழ்படி சொல்றாங்க. ஆனா அவங்க மட்டும் ஜீசஸ்க்கு கீழ்படியவே மாட்டேங்கிறாங்க. சோ சார், அம்மா கிறிஸ்துவை விட்டுட்டு கிறிஸ்துமஸ் மட்டும் வச்சுக்கிட்டாங்க. கேட்கவே கஷ்டமா இருக்கு கீர்த்தி. நீயே சொல்லு, ஆள் முக்கியமா நாள் முக்கியமா? ஆள் தான் முக்கியம், ஜீசஸ் தான் முக்கியம். கரெக்ட். அப்படியே கொண்டாடினா கூட என்னோட பர்த்டேக்கு எனக்கு தானே கேக் வெட்டுவாங்க. ஆமா, உன்னோட பர்த்டேக்கு உனக்கு தானே கேக் வெட்டணும். அப்போ ஜீசஸோட பர்த்டேக்கும் ஜீசஸ்க்கு தானே கேக் கட் பண்ணணும். ஆமா, ஜீசஸ்க்கு தான் கேக் வாங்கி கொடுக்கணும். ஜீசஸ்க்கு தானே புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். ஆனா நம்ம ஜீசஸ் இதயத்துல இருக்காங்களே, காட்டுக்குள்ள இருக்கிற ஜீசஸ்க்கு எப்படி கிஃப்ட் தர முடியும்? அதான் ஜீசஸ் சொல்லியிருக்காங்களே, புவர் பீப்புளுக்கு என்ன செஞ்சாலும் அது எனக்கு செஞ்சீங்க சொல்லியிருக்காங்களே. ஆமா, எனக்கும் அந்த வசனம் தெரியும். ஏழை மக்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதா நிஜமான கிறிஸ்துமஸ். அச்சோ, என்னாச்சு? கிறிஸ்துமஸ்க்கு எங்க அப்பா எனக்கு பட்டுட்ட புது ட்ரெஸ் வாங்கிக்கிறாங்க. கஷ்டப்படுற மக்களுக்கு எதுவுமே வாங்கல. அது தப்பா? அதுவும் தப்பு இல்ல, அது உங்க அப்பா செஞ்ச தப்பு. அவரை மன்னிச்சிடலாம். சரி, ஓகே, மன்னிச்சிடலாம். உங்க அப்பா உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரலையா? எனக்கு தான் அப்பா அம்மாவே இல்லையே. நான் அனாதை இல்லத்துல தான் இருக்கேன். அச்சோ, மந்திட்ட கீர்த்தி. சோ சாரி. வாடா, நான் டிக்டே போன் குத்துறேன். பாய். சரி, கவலைப்படாத, உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன்.